விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க நெற்பயிர்களுக்கான மேலாண்மையை பத்தி தாங்க நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அதுக்கு நம்ம 2 வகையான ஹெர்பிசைட்ஸ் சொல்றோங்க. ஒன்னு ப்ரீ எமர்ஜென்ஸ், இன்னொன்னு போஸ்ட் எமர்ஜென்ஸ்ங்க. இந்த களைக்கொல்லிகளை பொறுத்த வரைக்கும் ப்ரீ எமர்ஜென்ஸா நம்ம நெற்பயிர்களுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிஏ இண்டஸ்ட்ரீஸோட லான்டாக்ஸ் பவுடர் அப்படிங்கிற மருந்தாங்க. இது ஏக்கருக்கு 4 கேஜி போதுங்க. நல்ல சிறந்த முறையில் பணியாற்றிட்டு இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கெமிக்கல் கம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பியூட்டாக்ளோர், பெட்லாக்ளோர், அனிலோபாஸ், ஆக்சா, டயாரிசில் இப்படின்னு 4 வகை கெமிக்கல் கம்போசிஷன் உள்ள வச்சிருங்க. இதை பொறுத்த வரைக்கும் பிராட்லி வீஸான அகண்ட இலைக்கலைகள், கிராசஸ், சிஜஸ், பொறைப்பொருட்கள் எல்லாத்தையுமே சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அதாவது நம்ம நடவுல இருந்து மெயின் ஃபீல்டுக்கு ரைஸை கொண்டு போறோம் அப்படின்னா 0ல இருந்து 3 நாளுக்குள்ள நம்ம இந்த கலைக்குள்ளையை கொடுக்கணுங்க. அடுத்தது போஸ்ட் எமர்ஜென்ஸ். போஸ்ட் எமர்ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதே பிஏ இண்டஸ்ட்ரீஸ் நாம இவ்வளவு சிறந்த முறையில் பணியாற்றிட்டு இருக்குங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ml பெர் ஏக்கரா ரெக்கமெண்டேஷன் இருந்தா போதும். இதுல உள்ள கெமிக்கல் காம்போசிஷன் பாத்தீங்க அப்படின்னா பிஸ்பெர்பிக் சோடியம் அப்படின்ற கெமிக்கல் காம்போசிஷன் சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கு. இதுவுமே செட்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரை பொருட்களாகட்டும், கிராசஸ் அப்படிங்கிறதுக்காக புல்வகை கலைகளாகட்டும், ஒரு வித்திலை 20 இலைகள் இது எல்லாத்தையுமே சிறந்த முறையில கொள்ளுதுங்க. விவசாயிகள் எல்லாருமே இந்த 2 கலைக்கொல்லிகள் பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுங்க.